விஜய்? ஹாய் விஜய், சாப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் மணி, துணிச்சல் தைரியம் எல்லாருக்கும் வேணும். நான் நலம் சிஸ்டர், இப்போது தான் சாப்பிட்டேன் தோசை. நான் இட்லி சாப்பிட்டேன் விஜய், சாப்பிட்டாச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ம், ஓகே ஓகே, சூப்பர். தோசை. கப்ஸா வந்து வெள்ளிக்கிழமை தான் கப்ஸாவா? ஓகே, சூப்பராக சாப்பிடுங்க. அந்த கப்ஸா எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஓகே, அனைவருக்கும் நலம். ஓகே, நான் மெம்பர்ஷிப் கிஃப்ட் கொடுத்தேன், அது அவருக்கு போயிருக்க. கசம்சா டாக்டர் நான் இல்லை. எப்படி நீங்கள் வந்து பிரசாத் கோகுல் மெம்பர்ஷிப் கிஃப்ட் கொடுத்தீங்களா? அது அவருக்கு போயிருக்கா? எப்படி போகும்? நீங்கள் கசம்சா டாக்டர் இல்லையா? அப்புறம் அவர் ஏதோ கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு வந்துச்சு, அதான் கேட்டேப்பா. பிரசாத் கோகுல் வேற, அவர் வேறையா? ஏற்கனவே கசம்சா டாக்டர் அங்கே போய் எல்லாம் கண்ணாப்பின்னு திட்டிட்டு வந்திருக்காரு, அதான் கேட்டேன் பிரகாஷ். நல்லவேளை பிரசாத் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். விஜய் அனைவரும் நலம். ஓகேப்பா, தேங்க்யூ விஜய். உடம்ப பார்த்துக்கோங்க. ஜெட்டி மாமா வாங்க, வணக்கம். எங்கே ரொம்ப நாளாக ஆளக்காலம், வேலை பிஸியா? ஜெட்டி வேலை பிஸியாக இருக்கீங்களா ஜெட்டி? அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ விஜய். எல்லாருக்கும், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஜெட்டி மாமா பொங்கல் சாப்பிட்டீங்களா? வாங்க. என்ன திட்டுனவன்? ஆமாம் ஆமாம், அதே தான், அந்த கசமுசா டாக்டர் தான் மணி. இங்கே நம்மளோட லைவில் சூப்பர் இதில் சேர்ந்துருக்காரு மெம்பர்ஷிப்பில், அதான் என்னன்னு கேட்டேன். பிரசாத் கோகுல். அப்போ 100 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணி நிரூபிப்பீங்களாம், பிரசாத் கோகுல் தான் அதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. எப்படி அது போகும்? எனக்கு அனுப்புகிற கிஃப்ட் எப்படி அவங்களுக்கு போகும் பிரசாத்? சொல்லுங்கள், என்னன்னு புரியலப்பா. 2 ஷிஃப்ட். அச்சுச்சோ ஜெட்டி மாமா போச்சு. 2 ஷிஃப்ட்டு பார்த்தா என்ன வருது உடம்பு? ஹாய் அம்மு, வணக்கம் பாண்டி. வணக்கம் பாண்டி. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவீங்களா? அச்சுச்சோ, சரி ஓகேப்பா, பரவாயில்ல. பிஸியாக இருக்கீங்க பாருங்கள், ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது லைவுக்கு வரலாம். ஓகே ஜெட்டி மாமா, நாளைக்கு லீவு தானே? ஃப்ரீயாக இருப்பீங்களா? லீவு தானே? யாருக்கு வேணாலும் போகுமா? அது எப்படி போகும்? நம்மளோட சூப்பர் தேங்க்ஸ் அம்முக்குன்னு அனுப்புறது எப்படி இன்னொருத்தருக்கு போகும்? எனக்கு புரியல, பார்ப்போம். யார்கிட்டயாவது கேட்குறேப்பா. ஆமாம் ஆமாம், அந்த கசமசா டாக்டர் வந்தால் நல்லா திட்டி உள்ளான்னு தான் இருக்கேன், ஆளை காணோம். ஜெட்டி மாமா 2 ஷிஃப்ட் இல்லை அம்மு அக்கா, செகண்ட் ஷிஃப்டா? சரி ஓகே, அப்படின்னா என்னென்னு எனக்கு புரியல. ஓகேப்பா. டிரைவிங் வேலை நல்லா போயிட்டுருக்கு விஜயகுமார். பாண்டி இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பாண்டி. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட பாண்டி? கசமுசா டாக்டர் எப்படியா இருந்தாலும் மாட்டு வரல, அது சூப்பர் தேங்க்ஸ் இல்லை. மெம்பர்ஷிப் கிஃப்ட். மெம்பர்ஷிப் கிஃப்ட்டும் அப்படி போகுமா? அடுத்தவங்களுக்கும் போகுமா? எனக்கு தெரியல பிரகாஷ், அதான் கேட்டேன். ஓகே, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரசாத் தான் கசமுசா டாக்டருங்கிறீங்களா மணி? அதுதான் தெரியல, ஏதோ சூப்பர் தேங்க்ஸ் போகுதுன்னு சொல்கிறாரு. சரி பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. எல்லாத்துக்கும் கேட்டு பார்ப்போம். ஓகே பார்ப்போம். இப்போ நம்ம லைவுக்கு கசமுசா டாக்டர் வந்தால் தெரிஞ்சிடும் தானே? அவரோடது சூப்பர் மெம்பர்ஷிப் காமிச்சதுன்னா அவரும் இவரும் ஒன்று தான் அர்த்தம் இல்லையா? சத்தியமாக நான் இல்லைப்பா. ஓகே பிரசாத், உங்களை நான் சொல்லலைப்பா, தப்பாக சொல்லலை. அவர் அந்த மாதிரி வந்தாருன்னா, நீங்கள் தான் தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அவர் வந்தால் காமிக்கணும்ல, அதான் கேட்டேன். நான் இட்லி சாப்பிட்டேன் ஜெட்டி மாமா, நீங்கள் இல்லை. ஓகே, மெம்பர்ஷிப் கிஃப்ட்னா இன்னொரு பர்சனுக்கு கிஃப்ட்டு பண்ணுறது, இன்னொரு பர்சனுக்கு மெம்பர்ஷிப் கிஃப்ட்டுன்னா இன்னொரு பர்சனுக்கு பண்ணலாம், அது அவருக்கு போயிடுச்சா? நீங்கள் ஏன் இன்னொரு பர்சனுக்கு பண்ணீங்க பிரசாத்? உங்களுக்கு மட்டும்தானே பண்ணணும், நீங்கள் ஏன் இன்னொருத்தருக்கு பண்ணீங்க? அப்படி தான் போயிருக்கும் போல், அவர் தெரியாமல் போட்டிருப்பார் போல். இன்னொரு கிஃப்ட்டுங்கவும் அங்கே போயிடுச்சு போல். ஓகே பாய் சிஸ்டர், அடுத்த நேரிலே சந்திப்போம். ஓகே ஆமாம், ஓகே ஓகே, ஆமாம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க, நான் ரொம்ப நாள் கழித்து வரேன் இப்படி பேசுகிறீங்க. இல்லை இல்லை பிரசாத், அதாவது மெம்பர்ஷிப் வந்து கிஃப்ட்டு வந்து யாருக்கு வேணாலும் போகுமாப்பா? ஓகே பிரகாஷ், உங்களை நான் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க பிரகாஷ், ஓகேவா? நீங்கள் தான் இப்போ தானே நம்ம லைவில் நல்லபடியாக தானே வந்துட்டுருக்கீங்க.